சோமசுந்தரம் இப்ப MP ஆயிட்டான். அவன் மச்சான் MLA ஆயிட்டான். சிவராம ஒரு கல்யாணத்துக்காக ஹைதராபாத் போனா அவனை அங்க போட்டாங்க. கொலை பண்ணவ கிடைச்சானா? அவன் எப்படின்னா கிடைப்பா? ராமனுக்கு கூட 14 வருஷம் தான் வனவாசம். ஆனா நமக்கு 22 வருஷம் என்னங்க ஆச்சு? நான் ராமன் தானான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ நிச்சயமா சீதை தான். கல்யாணமான நிமிஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் உன்னை நிம்மதியாவே வச்சுக்கல. மனைவியை பத்தி எத்தனையோ பேர் எவ்வளவோ பெருமையா எழுதியிருக்காங்க. அப்படி ஏன் எழுதியிருக்காங்கன்னு ஒண்ணு நினைக்கும் போதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாரு? நம்ம பையனா? ஆமாங்க. ஜாட மட்டும் தானா இல்ல ரோஷமும் இருக்கா? ஆமா, உங்க பிள்ளைங்க. போலீஸ்காரன் ஆயிட்டியா? அந்த உத்தியோகம் உனக்கு தேவையா? இல்லாதவனை கொடுத்தா அந்த உத்தியோகம் அவனுக்கு சாப்பாடு போடும். உனக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. இந்த வம்சத்துல மிஞ்சின ஒரே வாரிசு நீதான். இந்த ஊர் உன்னை மகாராஜா மாதிரி பாத்துக்கும். வந்துரு. கதர் போட வேண்டிய உடம்புல காக்கி சட்டை வேண்டாம். வேலையை விட்டு கதர் சட்டை போட்டுக்கிட்டு கத்திய பிடிச்சுக்கிட்டு பாம போட்டுக்கிட்டு ஒரு நாளாவது சந்தோஷமா வாழ்ந்திருப்பீங்களா? எங்க சொல்லுங்க. இனிமே அதை விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சத்தியமூர்த்தி சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்த்து இப்ப நமக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டான். ஒரு ஆட்டை அடிச்சு சாப்பாட்டை போடு. சாப்பிட்டுட்டு தூங்கட்டும். இவன் ஒரு சின்சியர் ஆபீசர். அவங்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும்னா இவன் தான் சரி. சின்சியாரிட்டி அவர் ரத்தத்திலேயே இருக்குங்க. அப்படின்னா எங்க ரத்தத்துல சூடு சொன்ன இல்லையா? அவங்க பிளட்டுக்கும் உங்க பிளட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தம்பி. என்னடா வித்தியாசம்? ஒரு நிமிஷம் இருங்க. இது விஸ்கி, இதெல்லாம் ஊத்திட்டேன். இது சோடா. முதல்ல அமைதியா இருக்கும், நேரம் வரும்போது கொப்புன்னு பிடிக்கும். அது அவங்க ரத்தம். முதல்ல பொசு பொசுன்னு பொங்கும், பொங்க வேண்டிய நேரத்துல பொசுக்கணும் போயிடும். இது உங்க ரத்தம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன் உடம்புல உயிர் இருக்கு. அவன் பையன் நமக்கு பாதுகாப்பா இருந்தா ஒண்ணு அவன் இவனை கொல்லுவான், இல்லன்னா இவன் அவனை கொல்லுவான். எது நடந்தாலும் பிரச்சனை நமக்கு இல்ல. அந்த ஏசிபிய இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஹலோ, வணக்கம் சிவாஜி சார். நான் காசிமணி. How are you? தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வேலை முடிஞ்சிருச்சு, நிம்மதியா இருங்க. அவனை சும்மா விடக்கூடாது. பண்ணி அவங்கள தீர்த்து கட்டணும்டா. ஓய் ஓய், இவன் போட்டோ இருக்கீங்க. ஏற்கனவே சொன்னல இவன் போட்டோ இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு. கையெடு, கையெடு, இல்லைன்னா வெட்டிடுவேன். எடு கைய. இவ்வளவு நாளா என்ன உன் பொண்டாட்டியா தான் பாத்துக்கிட்டு இருந்த. அந்த போட்டோவை மட்டும் அங்க இருந்து எடுத்த ஆதிகேசவனோட தங்கச்சியை பார்க்க வேண்டியிருக்கும். வீட்டு பொம்பளை எதிர்த்து பேசிட்டா அதுக்கப்புறம் ஆம்பளை பேசவே கூடாது. அவசரப்படாத, பொறுமையா இரு. போட்டோ தானே, வா சாப்பிடலாம். நானும் எத்தனையோ இடத்துல சாப்பிட்டுருக்கமா, ஆனா இவ்வளவு டேஸ்டா கோழி குருமா சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப நல்லா இருக்குமா. டாடி, அங்கிள பார்த்தா பரத் மாதிரியே இருக்குல்ல? இவர் பரத் மாதிரி இல்ல,
பரத் தான் இவர் மாதிரி இருக்காரு. என்ன ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? மரத்துக்கும் செடிக்கும் இருக்க வித்தியாசம். நீ சாப்பிடு. என் பொண்ணு இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. பரத்துக்கு இங்க டிரான்ஸ்பர் ஆயிட்டுன்னு தெரிஞ்ச உடனே நான் இங்கேயே இருக்கணும்னு சொல்றேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்ன இங்க தங்குறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் விட்டுட்டு போறேன். இந்த ஊர் இளவரசனை கல்யாணம் பண்ணிக்க போறான். நீ அதிர்ஷ்டக்காரிதான். பொண்ணை இங்கே விட்டு போங்க. கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புறேன். வந்து அச்சனை போட்டு போங்க. சரிங்க. சாப்பிடுங்க. புதன் சுக்கிரன் குரு எந்த கணக்கு போட்டாலும் சரியா வர மாட்டேங்குதா? 2 மணி நேரமா கணக்கு போட்டுட்டு இருக்க. சீக்கிரமா சொல்லியா. நீயே மூர்த்த குறி குறி உனக்கு தெரியுமா? பஞ்சாங்க தரத்துல கை நடுக்குதுல. ரொம்ப அதிகமா பேசுற நீ. ஐயரே ரொம்ப கோவப்படாதீங்க, வந்து உட்காருங்க. நானா கோவப்படுதேன்? நான் ஏன் கோவப்படுதேன்? ஐயாவோட பையன் கல்யாணம் அவ்வளவு சுலபம் முடிச்சிட முடியுமா? கணக்கு கணக்கு சார். கிழிஞ்சிர போகுது பஞ்சாங்கம். ஓஹோ, டபுள் மீனிங்ல வேற பேசுவியா? ஐயரே, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நல்ல முகூர்த்த நாளா பார்த்து சொல்லுங்க. வர வர யாருமே நீ மதிக்க மாட்டேங்கவல. ஏன்னா பஞ்சாங்க பார்த்து குறிக்கணும்ல. இது என்ன விளையாட்டா? நானே குழம்பி போயிருக்கேன். முகூர்த்த தேதி குறிச்ச உடனே உன் பையில பாம் வைக்கிறேன்டி. நீங்க மனசுல என்ன நினைச்சிய? நான் எதுவும் நினைக்கலையே. எனக்கு எல்லாமே தெரியும். என்னோட மஞ்ச பையில பாம்பு வைப்பியோ? என் ஊர் திருநெல்வேலி. பஞ்சாங்கத்தை 6 மாசம் கழிச்சு நல்ல முகூர்த்தம் இருக்கு. அப்பதான் நல்லா இருக்கும். ஏற்பாடு பண்ணுங்க. ஜோசியரே, ஐயா ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வரீங்களா? என்னன்னு சொல்லு. முகூர்த்தத்தை கொஞ்சம் சீக்கிரமா. ஐயர் நீயே நானா? என்ன கோவப்பட வைக்காத. என்ன இது? வாங்கிக்க சொல்றேன். லஞ்சமா? இந்த சீனிவாச ஐயரை பணத்தால வாங்க முடியாது. பணத்துக்கு நான் மயங்க மாட்டேன். எனக்கு 2 தான் தெரியும். ஒண்ணு குடுக்கறது, இன்னொன்னு அடிக்கிறது. நீ அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம். அம்மா அடி. ஆமா, மூக்கு என்னாச்சு? பொண்ணு அடிச்சிட்டாளா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? சீனிவாச ஐயர். ஓஹோ. தசாவதாரம் கதை தெரியுமா? அது என்னோட கதை தான். ஹீரோ ஐயரா இருந்தா நல்லா இருக்காதுன்னு என்னைய ப்ரொடியூசரா மாத்திட்டாங்க. எப்படியோ கால் தவறி விழுந்துட்டேன், அவ்வளவுதான். முதல்ல முகூர்த்தம் எப்பன்னு சொல்லுங்க. சொல்றேம்மா. அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். அது வந்து ஐயா, ஒரு அரை மணி நேரத்துல நல்ல முகூர்த்தம் இருக்கு ஐயா. அரை மணி நேரத்துலயா? அரை மணி நேரத்துல எப்படிங்க? அரை மணி நேரம்னா அது அது நாளைக்கு 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 நல்ல நாளுமா. நாளைக்கு ரொம்ப நல்ல நாள். ஐயரே, யா கொஞ்சம் இந்த பக்கம் வரீங்களா? ஆத்தாடி, என்னமோ இந்த இடத்தை பார்த்தாலே அழுக தானா வருது. எது கூப்பிட்டீங்க? தோல்ல கைப்படாதீங்க, விஷயத்த சொல்லுங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு சொல்லுங்க. சீக்கிரம் வைக்கலன்னு அவி அடிச்சாவ வெளியே சொல்லக்கூடாது. அடி ரொம்ப ஓவர் ஆகி போச்சு. சீக்கிரம் வச்சா நானும் அடிப்பேன். ஏய், நான் யார் தெரியுமா? சீனிவாச ஐயர். பொம்பளை பிள்ளைங்கிறதுனால கொஞ்சம் விட்டுட்டேன். நானும் டெய்லி ஜிம்முக்கு போறேன். ஐயோ அம்மா. பேக் இருக்கு, பஞ்சாங்கம். கேசவையா, உங்க குடும்பத்துக்கு பஞ்சாங்கம் பாக்குறதுக்கு என்னால முடியாது. நீங்க யாரையாவது ஜப்பானுக்கு அனுப்புனீங்கன்னா அங்க நல்ல சண்டை போட தெரிஞ்ச வித்தக்கார ஐயர் இருப்பாங்க. அவங்களால மட்டும்தான் முகூர்த்தம் குறிக்க முடியும். அம்மா முட்டி வலிக்குதே. ஐயோ அம்மா. ஐயோ நல்லா மாட்டேன். கொஞ்ச நாள் நான்வெஜ் சாப்பிடல, அதான் உடம்பு அடிய தாங்க மாட்டேங்குது. ரொம்ப வலிக்குது. அம்மா. கதவை பூட்டி போட்டு அடிக்கிறாங்களே. இன்னைக்கு காலையில யார் முகத்துல முடிச்சனோ. அம்மா. அம்மா பிரீத்தி, நீயும் பரத்தும் பேசி சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த இடத்தை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஏறுது. கல்யாணத்துக்கு என்ன இப்ப அவசரம்? நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் ஆன அப்புறம் உன் புருஷனுக்கு
எல்லாத்தையும் காமிக்கணும்னு அத சீக்கிரம் நிறைவேற்றலான்னு தான் ஆமா, ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறியோ? நீங்க தானே கத்து கொடுத்தீங்க. ஹலோ, ஆதி கேசவன்டா. என்ன ஜட்ஜு, என் பையனை உன் கூட வச்சுக்கிட்டு நீ உயிரோட வாழ்ந்துடலான்னு பாக்குறியா? என் பையன் மட்டும் இல்லடா, அந்த தெய்வமே குறுக்க வந்தாலும் உன்னை சாவடிச்சே தீருவேன். நாளைக்கு 11 மணிக்கு உனக்கு தீர்ப்பு. செக்யூரிட்டி, வாங்க சார். டைம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். கரெக்டா 10:59. என்னடா இது கோர்ட் நினைச்சா சினிமா தியேட்டர் நினைச்சியா? கால்ல ஒரசுற. ஏமா கத்துற? யாரையா கத்துறாங்க? கால்ல ஒரசுற. Order, order. பொம்பளைங்கன்னா அவ்வளவு இலக்கரமா போச்சா? தம்பி, நமக்கு இங்க ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா எரிக்கிறதுக்கு நம்ம அண்ணனோட பாடி தான் நமக்கு முழுசா கிடைக்கலையே. சின்ன பீஸ் தானே, சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். எங்கடா இருக்கான் அந்த ஆதிகேசவன்? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.